இப்பொழுது ஸ்ரீ வரலட்சுமி முன்பு பிற்பாக உங்களுக்கு அக்ஷய திதியை முன்னிட்டு இக்கரிய வீடியோவை வெளியிடுகிறேன். வியூவர்ஸ், உனக்கு இந்த சேனலை யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணணும். இப்போது ஸ்ரீ சாய்பாபாவின் தரிசனம். ஸ்ரீகரியில் இருக்கிற ஸ்ரீ சாய்பாபாவின் திருவடிகள் போலவே இப்பொழுதும் நான் கண்டிருக்கிற ஆலயமும் ஸ்ரீகரி சாய்பாபாவின் ஆலயத்தின் தோற்றமாகும். ஸ்ரீகரி சாய்பாபாவின் குணாதிசயங்களாவன நிஷ்கா ஸ்ரத்தா சபுரி தேஜஸ்வி பிரபு. நிஷ்கா ஸ்ரத்தா சபுரி பொறுமை, சாந்தி, ஆரத்தி ஸ்ரீ சாயி பாபா. உபாய நங்க உதிப்ராய நங்க கோலா ஸ்ரீரங்க ஆரத்தி ஸ்ரீ சாயி பாபா. ஜலுமிய கோலா ஸ்ரீரங்க ஆரத்தி ஸ்ரீ சாயி பாபா. ఉన్నతి నమ్మది అవి సంస్కృతి యొక్క కావ్యశ్రీయ శ్రీ కావ్యశ్రీయ శ్రీ ఆరతి శ్రీ సాయి பாபா. அக்ஷய திருதியை பாத்திரம் நிரம்பி வருங்கள். வீட்டில் எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் தீர்க்காயுடன் கனம் நிறைங்கள் இன்பமும் பெருக்கும். பொங்கல் பானையில் பொங்கல் என்று பொங்கல் திருநாள் அங்கு அதற்கு முந்தைய தினம் பறவைகள் போக அங்கேயும் சித்திரையை உதிக்கின்ற படி சித்திரை அதனுடைய விடிய பொழுதின் காலை வைகரை குயிலு இன்றைய பழமொழி அக்ஷய திதியின் பழமொழி என்பது காலமும் பொங்குகிறது. ஒவ்வொரு காலத்தின் கடிகாரம் மூலம் ஒவ்வொரு காசு ஒவ்வொரு ரூபாய் நோக்குகளாகும். ஒவ்வொரு ரூபாய் நோக்குகளையும் செலவழிக்க காலமும் பொங்குகிறது. காலத்தை வீணாக்காமல் நேரத்தை வீணாக்காமல் கற்க விதமாக நேரத்தை உபயோக பலனும் நிலத்தி அறியும். இப்பொழுது ஸ்ரீ சாய்பாபாவின் திருவடியில் இப்பொழுது ஸ்ரீ சாய்பாபாவை வணங்கும் விதமாக இத்தகைய பூனை அவரை பிரார்த்தனை செய்யும் விதமாக இப்பொழுது பூனை குத்தி எவ்வளவு அதன் கண்கள் ஒட்டுமொத்தமே எவ்வளவு பிரகாசமானது. இரவு நேரத்தில் பூனையின் கண்கள் ஜொலிக்கும். இளநிலமும் ரத்தினம்பர கற்களைப் போல முத்து ஜொலிப்பது போல பச்சை நிற நீல நிற பச்சை நிறம் கருநிலமும் இளவாக்க பச்சை நிறமும் தெரியும். நான் இவரின் குணாதிசயங்களை கூறினேன்.
இவர் இத்தகைய கண்களில் நோக்கி ஸ்ரீ சாய்பாபாவின் திருவருளை ஸ்ரீ சாய்பாபா திருவருளில் ஸ்ரீ சாய்பாபாவின் திருவருளை பெற்றார் இந்த செல்லக்குட்டி பூனை. இந்த தங்கம்மார் இந்த 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 பட்டு ராசா குட்டி எவ்வளவு அழகு, எவ்வளவு கண்ணை கவர்ந்த வண்ணம் இருக்கிறது. இவர் நந்தீஸ்வரருக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷன். இவர் நந்தீஸ்வரருக்கு நேராக அமர்ந்திருந்து ஸ்ரீ சாய்பாபா, பெரிய சாய்பாபா இங்கே அக்ஷயகிரி என்பவர் பெரிய சாய்பாபா சன்னதி ஸ்வர்ணாம்பர கடாட்சங்களால் வரம் பொருந்தியது. ஸ்வர்ணாம்பர ரத்தினாம்பரம் நிறைந்த அவர் உறுப்பு ஸ்ரீ சாய்பாபாவின் ஆடை, புனித வஸ்திரங்கள், பைபிளில் ஆண்டவரை கற்க எத்தகைய வஸ்திரங்கள் புனிதமானதுங்கள். கருப்பு இளநிலமும் பச்சை நிறமும் பொருந்திய ரத்னாம்பர ஆடையும், வெள்ளை சிவப்பு வாட்டம், வெள்ளை சிவப்பு மஞ்சள் நிறம் பொருந்திய ரத்னாம்பர ஆடைகளும், இவர் ரத்னாம்பர ஆடைகளிலும் இவர் பொற்கிரீடமும் கரிக்குள்ளார். ஸ்ரீ சாய்பாபா சன்னதியில் நான் அக்ஷயகிரி அங்கு அவர் நல்லகை பெற்று கன உத்தியோகம், கன உபாதிசயம், கன உபாசனங்கள், உபநிஷதங்கள். ஸ்ரீ நந்தீஸ்வரர் அவர் நான் கோரியிருக்கும் விண்ணப்பங்களை, கோரிக்கைகளையும் இப்போது வீட்டிருக்கக்கூடிய பெரிய சாய்பாபா சன்னதியில் அவர் செவிகளை வைப்பார். பைரவர் எல்லாம் அவர் திருவருளைக்காக காத்திருக்கின்றனர். இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தபடி ஸ்ரீ சத்குரு சாய்நாதரும் இம்மணவாளர் அவரும் சச்சிதானந்தமூர்த்தி அவரும் இந்நிலைக்கு புதுப்பெயர்வார். அவரும் குரு பெயர்ச்சி பொழுது அவரும் எல்லா கிரகங்களையும் அவர் ஆட்சி செய்வார். எங்கள் ஜூபிட்டர் பிளானட்டில் அவர் வீட்டிருக்கிறார். ஜூபிட்டர் மேசி பிளானட், ஜூபிட்டர் ஜெயந்திக் பிளானட். இத்தகைய பூமி பிரதேசத்தில் கணத்தின் வரவு ஒருபோதும் சாம்பலாகாது. கணம் பண ரூபாய்கள் நோட்டுகளுக்கு மதிப்பு உண்டு. இத்தகைய நன்னறி ஸ்ரீ சாய்பாபாவானவர் கணக்கிருப்பையும் கணக்கீர்த்தனைகளையும் சௌபாக்கியமும் ஐஸ்வர்யமும் அவர் கண்களை தெரிகிறது. அவர் திரு கண்களினால் என்னை ஒத்து பார்ப்பார். அப்பொழுது என் வீட்டில் உள்ள அனைத்து வாடைகளும் உழப்புகளும் அடங்கு போகும். அப்பொழுது கணத்தின் உத்வேகமும் உச்சிகமான நிலை உயர்வுக்கான அடைக்கலம். இவ்வாறு கூறி இத்தகைய அக்ஷயகிரி அக்ஷரம் அக்ஷயம், அக்ஷரம் அக்ஷயம். அக்ஷயம் என்றால் எல்லாவித பலனளிக்கும் நற்குணங்களும் குருச்செய்தல் இல்லாமல் நலன் தீர்த்திகளும் சௌபாகியங்களும் ஐஸ்வர்யமும் கூடும். ஸ்ரீ ஜெயலட்சுமி தனலட்சுமி ஸ்ரீ சாய்பாபா ரகுநாதர் श्री जयराम श्री साईराम महाराज की जय। श्री आनंद की ब्रह्मांड नमक राजा की राजा साईराम कमक महाराज की जय। श्री आनंद की ब्रह्मांड नमक राजा की राजा साईराम महाराज की जय। श्री आनंद की ब्रह्मांड नमक राजा की राजा साईराम महाराज की जय। गंगा आरती, श्रेष्ठ आरती, श्रद्धा आरती,
உபகாரகனை உபகாரகனை இத்தகைய நன்னாளில் ஸ்ரீ சாய்பாபாவிற்கு கனத்தினாலும் செல்வாக்குகளினாலும் செல்வம் நிலைக்கு தங்கும் அக்ஷய திதி அன்று ஜோதி தரிசனம். அவர் ஜோதி தரிசனத்தில் செல்வ கடாட்சமும் உள்ளது.